ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து எங்க சித்தப்பா வந்து தேங்காய் சட்னி அரைக்க போறாரு. எப்படி அரைக்கிறான்னு வாங்க गाइस பார்க்கலாம். எங்க சித்தப்பா தேங்காய் சட்னிக்கு தேங்காய் அரைச்சு கட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க நந்தினி அம்மா வந்து உள்ள ஜார் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்திலே ஒரு சூரம் போட்டுக்கா உட்காந்து கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த குண்டி பூசணிக்காய் இங்கே ஒருத்த வந்துட்டா இவ தான் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட போகிறா. இங்கே ஒருத்த உட்காந்து சாப்பிட்ணுங்கிறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் பீசஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வந்து உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தேங்காயும் போட்டு இப்போ இன்னொரு தடவை நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ரிப் ஆகாது. ஸோ போதுமான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றின்னு இப்போது நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஜாரை அரைக்க போகிறோம். ஸோ ஓரளவு அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. சால்ட்டு உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படியா இருந்தாலும் நம்ம அரைக்க தானே போகிறோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது இப்போ கொஞ்ச நேரம் வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி இது உள்ளே ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான தேங்காய் சட்னி ரெடி. கடுகு போட்டாச்சு, கடுகு பொரியுது. ஸோ கடுகு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்தே போடுங்க, ஏன்னா அது வந்து வெடிக்கும், அப்புறம் ஆயில் வந்து நம்ம மேலே படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாளித்து வச்ச கடுகு எடுத்து வந்து சட்னி கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கறிவேப்பிலை இல்லை, அதனால் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.